செம்மண்ணா எனக்கு நல்லாவே பிடிச்சி. மியூசிக்ல எப்படி இருக்கு? செம்மையா இருந்துச்சு. மியூசிக் எந்த சாங் வந்து நம்ம இன்ஸ்பயர் பண்றதுனே தெரியல, அந்த அளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு எல்லா மியூசிக்குமே. அந்த மன்னிப்பு சாங்லாம் செம்மையா இருந்துச்சு. கத்துறாங்க படத்துல நடிக்கிறவங்க ஒரு சைடு கத்துறாங்க, எல்லாருமே கத்துறாங்க. ஒண்ணுமே நல்லா இல்ல. படம் ஃபுல்லா சவுண்டு தான் இருக்குது. சவுண்ட் இருந்தா படம் நம்ம எப்படி பாக்குறது? ஒரு சைடு வந்து டிஎஸ்பி மியூசிக் போறேன்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரே சவுண்டு, இன்னொரு சைடு இவங்க வந்து ஒரே கத்துறாங்க. படம் ஃபுல்லா ரிலாக்ஸாவே படம் ஒண்ணுமே இல்ல. அது 2D, அவங்க 2Dலே ரிலீஸ் பண்ணலாம். 3D எஃபெக்ட் என்ன இருக்கு இதுல? வேஸ்டா அதுக்கு ஒரு 30 ரூபா வாங்குறாங்க. இது வந்து தேட்டருக்காரங்களுக்கு ஒரு லாபம் போல இருக்கு. 30 ரூபா அதையும் அந்த கண்ணாடியை திருப்பி வாங்கிக்கினாங்க. அது 30 ரூபா எதனா கொடுங்க, எதனா காதுக்கு வலிக்கு மாத்திரை வாங்கிட்டு போறேன் நான். முடியல சத்தியமா. நல்ல காது வலியா கேளுங்க, காதை கைட்டி வச்சுட்டு தான் வரணும் போல இருக்கு. சூர்யா சொன்னார்ல வாயை வந்து பாருங்க, காதை கைட்டி வச்சுட்டு வாங்கன்னு சொல்லிருக்கலாம். காதை கைட்டி வச்சுட்டா வந்துருப்பேன். மாத்தி தான் சொல்லிட்டு தப்பா ப்ரொமோட் பண்றதுக்காக என்ன வேணா பேசலான்ட்டு பேசுறாங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. காலங்காத்தால நம்மளே 1000 பிரச்சனையில வந்து ஏதாவது ஒரு படம் பார்க்கலாம் வந்தா இன்னும் நம்ம பிரச்சனை ஜாஸ்தியா தான் ஆகுது. காது வலி தான் வந்தது. நிறைய பேர் வலியுது. எல்லாம் வருவாங்க, ஒருத்தரா வந்து சொல்லுவாங்க பாருங்க. பண்ண முடியும் அப்படின்றது வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ஸ்டோரி வைஸ் அதான் பாதி பேர் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான். அந்த இமோட்டல் கான்செப்ட், அப்புறமா அந்த பூர்வ ஜென்மம், ஸோ அந்த மாதிரி அதே கான்செப்ட் தான். பாதி பேர் கெஸ் பண்ண மாதிரி தான். நல்லா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் அந்த 20 போர்ஷன்ஸ் மட்டும் அப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் அதான் சிவா சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அந்த ஃப்ரான்சைஸ் அந்த ரியாலிட்டி நடக்குது, அப்புறமா அது ஃபுல்லாக பீரியாடிக் போகிறது. மியூசிக் செம்ம டிவைஸ் பிரசாத் செம்மையாக பண்ணிட்டார். அது கங்கோட இன்ட்ரோ தான் பயங்கரமாக இருந்துச்சு. அது ஃபைட் போர்ஷன்னால அது அப்படிதான் இருக்கு. ஆனால் எனக்கும் அது தோணுச்சு ரொம்ப ஒரே லவுடடாக இருக்குன்ட்டு. பட் ஆனால் அது ஒரு வார் சீக்வன்ஸ் இல்லையா? ஸோ சான்ஸே இல்லை. நீங்கள் 2Dயில் பார்க்குறத விட நீங்கள் 3Dயில் பார்க்கலாம். அது அவ்வளோ சூப்பராக இருக்குது. 3Dக்காகவே பார்த்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. நல்ல சூப்பராக இருக்குது. க்ரொக்கடைல் சீன்லாம் எல்லாமே டாப் நாச்சாக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒர்த் வாட்ச். சூர்யா ஃபேன்ஸ்க்கு ட்ரீட்டாக இருக்கும். எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் 6 பேக் சீன் அது பயங்கரம். அது உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். எனக்கு அது ஒண்ணுதான் கொஞ்சம் இதா இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தோம்னா எப்படி சொல்றது, கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு இது இல்லாம ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி போச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பரா இருந்தது. ஃபைட்டு, அந்த கேமியோ அதெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அது அவங்கவுங்க இதை பொறுத்துங்க. பட் இங்க வந்து பார்த்தோம்னா ரொம்ப லவுடா இருக்குன்னா பார்க்குற தேட்டரை பொறுத்து. ஒரு தேட்டர்ல வந்து சவுண்ட் சிஸ்டம் நல்லா இருக்கும், அந்த தேட்டர்ல பார்த்தா நல்லா இருக்கும். ஒரு சில தேட்டர்ல அது தேட்டரை பொறுத்துங்க. சவுண்ட் வந்து நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆமா, கேரக்டர் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப சீரியஸா இருப்பாரு. இந்த பிரான்சைஸ் கேரக்டர் ஒன்று வரும், அது வந்து ரொம்ப ஜாலியா கொண்டு போவாரு. அது ஆக்சுவலி நல்லா இருந்தது. ஆக்சுவலி 3D நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அது சொல்லி ஆகணும். அது 3D ஒர்க் ஆகட்டும், இந்த CG VFX எல்லாமே பக்காவா இருந்தது. எதுவுமே குறை சொல்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை. என்ன கதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு போயிருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஆனா படம் ஓகே நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னென்ன லேக் இருந்துச்சோ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா கவர் பண்ணிருச்சு. ஆமா, அது வந்து நம்ம சொல்லக்கூடாது இல்லையா, எல்லாரும் வந்து பார்க்கணும். அது கேமியோ ரோல் வந்து பார்த்தா தான் வந்து யார் பண்ணியிருக்கா, அதோட பவர் என்ன, நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு லீட் என்ன, எல்லாம் அதுதான் தெரியும். அதான் செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்குது. அந்த சீனை வந்து பார்த்தோம்னா அந்த சீனுக்காகவே நம்ம வெயிட் பண்ணலாம். செகண்ட் பார்ட்டுக்காக அந்த பவர்ஃபுல்லாக இருந்தது இந்த சீனு. மொத்தமாக நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேகு, வேற ஒன்றும் இல்லை. யா 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 சூர்யா சூர்யான்னு போல இங்க யாரியா ஆக்டிங் இல்ல அண்ணன் ஒரு அலமரம் அகரத்தையே வாழ வைக்கும் வாழமரம். சூர்யா 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 ஊருக்குள்ள ரொம்ப நல்ல பேரியா, அண்ணனுக்கு ஊரு ஃபுல்லா ரொம்ப நல்ல பேரியா. கங்குவா படம் வந்து இங்க பாரியா பாரியா பாரியா. அண்ணன் செம்மையா ஆக்டிங்ல மிரட்டி இருக்காரு. ஒரு சிங்கிள் ரோலா வந்தாலே பயங்கரமா நடிப்பாரு. டபுள் ஆக்ஷன் போது டபுள் ட்ரீட் தான் பார்க்குறவங்க எல்லாருக்குமே. பயங்கரமா நடிச்சிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப வேற லெவல்ல இருக்கு.
படம் வந்து ரொம்ப செலவு பண்ணி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லா லொக்கேஷன்ஸுமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்டார் கூட்டமே நடிச்சிருக்காங்க. கோவை சரளா மேடம், யோகி பாபு அண்ணன், கிங்ஸ்லின், அதுக்கப்புறம் KS ரவிக்குமார் சாரோட இதெல்லாம் அவர் ஒரு டைரக்டர் நடித்ததுன்றது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. தேவி ஸ்ரீ மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு படத்துக்கு பொருத்தமாக. ஏற்கனவே சூர்யா அண்ணனுக்கு பண்ணியிருக்காரு ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கு. இந்த மாதிரி ஒரு படத்துக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாரு சூர்யா அண்ணனுக்காக. ரொம்ப ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. தேவிஸ்ரீ எப்பயுமே நல்லா தான் பண்ணுவார். ஆனால் இந்த மாதிரி ஸ்கிரிப்டுக்கு பண்ணி நான் இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு படம். சூப்பராக இருக்குது. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேகாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. என்னன்னா ஒரு நல்ல ஒரு பழங்குடியின மக்களுக்கு போராடுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டு ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக படம் வந்து ஒரு வெற்றி படமாக தான் அமையும். சூர்யா அண்ணன் பயங்கரமாக உழைச்சிருக்காரு. அது ஸ்க்ரீனில் தெரியுது. நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. எல்லா டீமுமே நல்லா உழைச்சிருக்காங்க, அது தெரியுது. கண்டிப்பாக அண்ணனுக்கு அவரோட கெரியரில் இது ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும். சூர்யா அண்ணனுக்கும் சிவா அண்ணனுக்கும் அந்த படம் டீம் மொத்தம் எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஒரு வாட்டி பார்க்கலாம். சூர்யோட ஆக்டிங், அவரோட டெடிகேஷன், அதுக்காக ஒரு வாட்டி பார்க்கலாம். அவரோட நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. 6 பேக் வச்சிருக்காரு. இந்த படத்துக்கான நிறைய மெனக்கேட்டி இருக்காரு. அதனால இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லேகா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஓகேண்ணா, நல்லா இருந்துச்சு. ஒரு மியூசிக் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால நல்லா இருக்கு. ஓகேண்ணா. சில இடத்துல வந்து இன்டர்வல் அண்ட் கிளைமேக்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக். அண்ட் சில எலிவேஷன் சீன்ஸ்ல மியூசிக் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மற்றபடி பெருசா ஒன்றும் இல்லை மியூசிக். எடுத்தாங்கன்னே தெரியல. ஒரு மாதிரி கொஞ்சம் கண்ணாடிலாம் போட்டுப்பாங்க, ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால 2Dல எடுத்துருக்கோம். புரியல. இல்ல அப்படிதான் இல்ல ப்ரோ, அதே மாதிரி நார்மலா தான் இருந்துச்சு. கேமியோ அது எதுக்கு வச்சாங்கன்னே தெரியல ப்ரோ. ஒரு 4 நிமிஷம் வந்தாரு, அதுக்கப்புறம் பார்ட் 1 லீடு கொடுத்துட்டு போயிட்டாரு. படம் ஃபுல்லாலாம் வரல ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் காணாம போயிட்டாங்க. அப்புறம் கடைசியில் கிளைமேக்ஸ் கொஞ்ச நேரம் வந்தாங்க, அவ்வளோதான். அது எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. ஆனால் அங்கங்கே ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. ஏதோ பண்ணியிருக்காங்க. அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை கொடுத்துருக்காரு. இதுக்கு இது ஒரு கல்ட் ஆல்பம்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஒரு ஆவரேஜான ஆல்பம். என் தலைவனே சாங் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டு படத்தில் வந்து 1.5 நிமிஷம் தான் வச்சிருக்காங்க. ஸோ அந்த பாட்டுலாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக வச்சுட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணி தூக்கி வீசிருக்கலாம். விஎஃப்எக்ஸ் ஒர்க் சூப்பராக இருக்குது. அண்ட் அதை தாண்டி வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 40 மினிட்ஸ் வச்சிருக்காங்களா, அந்த ப்ரெசென்ட் போர்ஷனு, அதை தவிர்த்துருக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா இது அவுட் அண்ட் அவுட் பீரியட் ஃபிலிமாக வந்திருந்தா பேன் இண்டியா கூட ஆயிருக்கலாம். அந்த 2K கிட்ஸ் எல்லாம் உள்ள கூட்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ப்ரெஷர்ல இருந்திருக்காரு போல, அந்த மார்க்கெட்டை பிடிக்கணும்னு. அதனால அந்த சீன்ஸ்லாம் வச்சு அந்த பிரான்சிஸ்ங்கிற கேரக்டர் வந்து எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. சூர்யா ஸ்டைலாக இருக்காரு, மாசா இருக்காரு. அந்த தீஷா பட்டானி அம்மா வருது, அது தண்ணி கேன் போடுற மாதிரி வருது, போட்டுட்டு போகுது, அது பாட்டுக்கு போகுது. அது ஒரு 10 கோடி வாங்கியிருக்கும் இதுக்கு. அதெல்லாம் கட் பண்ணிருக்கலாம், அந்த செலவெல்லாம் கட் பண்ணிருக்கலாம். பாபு வீடியோலுமே வந்து ஏதோ ஒரு பேய் பிடிச்ச மாதிரி வரா, அப்படி என்னமோ பண்றா, அப்படி பெருசா எதுவுமே மனசுல ஓட்டல. மெய்யலகன்ல பார்த்தா எங்க மெய்யலகனா இவரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துலதான் உட்காந்துட்டு இருந்தேன். அது வந்து நம்ம சொல்ற முடியாது. ஸோ ஒருத்தருக்கு ஒரு மாதிரி அது ஒர்க் அவுட் ஆகும். நிறைய பேர் கத்துனாங்க. எனக்கு வந்து இந்த ப்ரீ கிளைமேக்ஸே ஒரு மாதிரி ஐயோ இதாண்டா கதையா அப்படிங்கிற மாதிரி. சிவா கிட்ட ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, அவர் ஒரு ஸ்டீரியோ டைப் வச்சிருக்காரு. இன்டர்மிஷன் வரப்போதுனா ஒருத்தன் எடுத்து முதுக குத்த போறான், அங்க போட போற இன்டர்மிஷனை. கிளைமேக்ஸ் வரப்போதுனா ஐயோ அப்படின்னு குழந்தைய பிடிச்சி அழகிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் தான் இருக்க போகுதுன்னு. அதெல்லாம் கட் பண்ணிட்டு, அது எவ்வளோ வருஷம் சார் அதே மாதிரி படம் எடுப்பீங்க? அதெல்லாம் கட் பண்ணிட்டு நியூ இதுக்கு வந்து ஒரு படம் எடுத்துக்கலாம். அதான் ஒரு மிஸ்ஸே. பட் ஸ்டில் சூர்யா சாரோட ஹார்ட் ஒர்க்காகவும் இந்த புது விதமான ஒரு ஃபேண்டசி ஃபிலிம், ஒரு 3D ஃபிலிம் தமிழ் சினிமாக்காகவும் இந்த படத்தை கண்டிப்பா எல்லாருமே ஃபேமிலியோட வந்து வாயெல்லாம் பொழக்கல. இது காலையில வந்ததுனால லைட்டா தூக்கம் மறைச்சு, அதனால கொஞ்சம் வாய் அப்படி போச்சு. பட் அதை தாண்டி சூர்யா சார் ஹார்ட் ஒர்க், அவர் பாடியை பார்க்கும்போது வாயத்தோட பொழக்காம எவனாலையுமே இருக்க முடியாது. 50 வயசுல எவனுக்குமே அந்த கட்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன். இது சரியான ஃபிட்னஸ். ஸோ அதுதான் மேட்ரு. அவரோட ஒர்க்கை பர்ஃபெக்டா பண்ணிட்டாருங்க. அந்த ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தா படம் வந்து ஒரு பியூட்டிஃபுல் வாட்சா இருக்கும். 3D பார்க்கலாம் கண்டிப்பா. 3Dக்கு வந்து ஒருத்தான ஃபிலிம் தான். ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை விட்டா வேற எந்த படத்துக்கு 3D கொடுக்குறதுல கண்டிப்பா வாட்ச்.